Praise the Lord, brothers and sisters. ஏசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். செஃபனியால 3:17 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். ஸோ இன்னைக்கு நீங்கள் மைண்டில் இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் நடுவில் ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் தான் உங்களை விடுவிப்பார். ஸோ இந்த வசனத்தை படிச்சுன்னு எனக்கு ஒன்று தான் கிளிக் ஆச்சு. நான் எங்கே போனாலும் ஏசப்பா என் கூட இருப்பாங்க, நான் வேலைக்கு போனாலும் என் கூட இருப்பார், நான் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் என் கூட இருப்பாங்க. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் தனிமையாக இல்லை, என் தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார். இன்றைக்கி நான் கூட உங்களை அதான் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர், நீ இரவும் பகலும் தேடுகிற உன் தேவனாகிய கர்த்தர், நீ விசுவாசிக்கிற இயேசு உன் கூட இருக்கிறார். நீ நினைக்கிற நான் தனியாக இருக்கேன், இல்லை, நீ தனியாக இல்லை, ஏசப்பா உங்க கூட இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். வசனம் அதான் சொல்லுது, அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். அவர் உன் நடுவில் இருந்து உன்னை ரட்சிக்க வைப்பார், உன்னை விடுவிப்பார். அதனால நீ பயப்படாது. இந்த வசனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பதில். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் அதுதான். தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அதுவும் உன் நடுவில் இருக்கிறார். நீ பயப்படாத, அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார். விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.